ஹாய் டாமீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, பிகாஸ் ஒரு 1.5 மந்த்தாக ஒழுங்காக வீடியோ போடலை. ஒழுங்கான்னு இல்லை, வீடியோவே நான் போடலை. எனக்கே தெரியுது, பட் ரெக்கார்ட் பண்ண எனக்கு சுத்தமாக டைம் இல்லைடா. எக்ஸாம்ஸ் அண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கங்காட்டி என்னால் வந்துட்டு சுத்தமாக ரெக்கார்ட் பண்ணுறக்கு ஒரு டைம் ஒதுக்கவே முடியலை. ஒரு 5th மந்த் வரைக்கும் பொறுத்துக்குங்க. ஆஃப்டர் தட் கண்டினியூஸாக வீடியோ வரும்டா. அப்புறம் இன்றைக்கி நான் ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சன்ஷைனோட பர்த்டே, அதாவது ஜேஹோ பையங்களோட பர்த்டே. நம்ம எல்லோரும் சேர்ந்து அவருக்காக ஒரு விஷ் பண்ணிடலாமா? ஹோபியாங், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் இப்போ இருக்க மாதிரியே எப்போதும் ஷைன் ஆகிட்டே இருக்கணும். லைக் இப்போ இருக்க ஸ்டேஜோட இன்னும் அதிகமாக ஷைன் ஆகிட்டே இருக்கணும். அண்ட் நீங்கள் இவ்வளோ நல்லா எங்களுக்காக கொடுத்த எல்லா ஹார்ட் ஒர்க்குக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் யாருக்காகவும் அவங்களோட ஸ்மைலை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடாதீங்க. ஏன்னு தெரியுமா? நீங்கள் ஸ்மைல் பண்ணுறனால தான் என்னோடய லைஃப் இல்லை, எங்கள் எல்லாத்தோட லைஃப்பும் ரொம்ப ஷைன் ஆகுது. அண்ட் யூ wanna ஆல்வேஸ் பி வித் our sunshine. அண்ட் ஹோபியாங், your smile is like a song that fills my world with hope. புரிஞ்சுதா? நீங்கள் எப்போதுமே உங்களை நீங்கள் அழகில்லை, லைக் இந்த மாதிரி எதுவுமே நினைக்காதீங்க. எப்போவுமே எங்கள் ஹார்ட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருப்பீங்க. ஓகேடா மிஸ், நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கே நீங்கள் தான் அவ்வளோ கூலாக ரெடி ஆகிட்டு கண்ணாடி எடுத்து உங்கள் கண்ணில் மாட்டிட்டு அப்படியே நடந்து வரீங்க. உங்களுக்கு பின்னாடி உங்கள் மேனேஜர், அவங்கள சுற்றி அவ்வளோ க்ரௌட், அதெல்லாம் தாண்டி யாரும் வரக்கூடாது அப்படின்றக்காக பாடி கார்ட்ஸ் எல்லோரும் நடந்து வராங்க. நடுவில் நீங்கள் அவ்வளோ அழகாக குயின் மாதிரி நடந்து வந்துட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் மேனேஜர் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, மேம், நீங்கள் இப்போ ப்ரீவியஸாக சைன் பண்ண அந்த கம்பெனிக்கு ஒரு ஆட் இன்றைக்கி கொடுக்குறீங்களா மேம்? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மீட்டிங் மட்டும் அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஓகேனா நானும் டைம் சொல்லிடுவேன் மேம் அப்படின்னு அவன் கேட்குறான். நீங்களும் மண்டையை மட்டும் ஆச்சுங்க. அவனுமே வந்துட்டு கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அந்த கம்பெனிக்கு தான் போகிறீங்க. அங்கே இருக்க எல்லாருமே உங்களுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து உங்களை வெல்கம் பண்ணுறாங்க. நீங்கள் அதெல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆஃப்டர் தட் அங்கேருந்து அப்படி கேபினுக்கு நடந்து வரீங்க. நடந்து வந்து அந்த கேபின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனால் அங்கே ஆல்ரெடி ஒரு பையன் உட்காந்துருக்கான். அவ்வளோ ஹேண்ட்ஸமாக உட்காந்துட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். பொறுமையாக அவனுக்கு ஏதோ சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறான். உங்களை பார்த்ததும், நீயா? நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க, நான் வந்தேன். உனக்கு என்ன இங்கே வேலை? ஹலோ ஹலோ ஹலோ, நிறுத்து. நான் யாருன்னு தெரியும்ல? நீயா? நீ க்ளீனர் பாய் தானே? அங்கே பாரு, ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, போய் க்ளீன் பண்ணிட்டு வரியாப்பா? கொஞ்சம் அடங்கு. நான் டாப் மோஸ்ட் மாடல் ஜேஹோப், புரியுதுல்ல? ஸோ வாட் அப்படின்னு நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹோபியாங்கோட மேனேஜர் அவர் பக்கத்தில் போய் நிற்கிறாரு. நின்றுட்டு அவர் காதுகிட்ட போய், சார், நம்மளை உள்ளே கூப்பிட்றாங்க சார், உள்ளே வர முடியுமான்னு கேட்குறாங்க, போகலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டையாட்டிட்டு உங்களை பார்த்து, நான் ஒன்று அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்போது நீங்கள், ஹலோ சார், வார்த்தையை அடக்கி பேசுங்க அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அப்படியே அவர் உங்களை திரும்பி பார்த்து ஸ்மிர்க் பண்ணிகிட்டே உள்ளே போகிறாரு. இப்போ கரெக்டாக உங்கள் மேனேஜர் உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு, மேம், நம்மளையும் உள்ளே கூப்பிட்றாங்க. நம்மளா? அவன் உள்ளே இருக்கும்போது நம்ம ஏன் உள்ளே போனோம்? அவனை வெளில வர சொல்லு, நம்ம உள்ளே போகலாம். அது மேம், இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் அநியாயமாக தெரியலையா? நம்ம ஆல்ரெடி அவங்களோட கான்ட்ராக்டில் சைன் போட்டிருக்கோம். அவங்கக்கிட்ட நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதில் ஹோபி வந்தது யாருக்குமே தெரியாது, ஏன் வந்திருக்காருன்னு கூட தெரியாது. நம்ம இப்போ உள்ளே போனால் தான் தெரியும் மேம் அப்படின்றியா? சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் மேனேஜரும் அப்படியே உள்ளே போகிறீங்க. அந்த ஆஃபீஸோட சிஇஓ உங்களை வெல்கம் பண்ணுறாரு. பார்த்தா உள்ளே ஹோபி சோஃபாவில் உட்காந்துருக்காரு. உங்களையும் அங்கே உட்கார சொல்லதும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துக்கிறீங்க.
இப்போ அவர் தான் அவங்க 2 பேரையுமே வெல்கம் பண்ணிட்டு, உங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்துட்டு ஜூஸு, காஃபி இந்த மாரி எல்லா ஐட்டமும் வருது. பட் நீங்க அளவா ஒரு சிப் மட்டும் ஜூஸ் குடிச்சிட்டு வச்சிடுறீங்க. இப்போ நீங்க தான் அந்த சிஓவ பார்த்து, "எங்கள எதுக்கு கூப்பிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?" "அ அது மேம், எங்களுக்கு 2 டாப் மோஸ்ட் மாடல் தேவை. அதனால தான் நாங்க உங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணோம். ஆக்சுவலா நீங்க எங்களோட அம்பாசிடரா இருக்க சைன் பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு சில ஆட்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாரி இருக்கும். ஆக்சுவலா இதெல்லாம் ரெகுலர் தான். பட் இப்போ 2 ஆர்டிஸ்ட்டையும் நாங்க வந்துட்டு கொலாப் பண்ணலான்னு இருக்கோம். அதாவது எங்களோட 2 பிராண்ட் அம்பாசிடர்ஸ் உங்க 2 பேரையும் கொலாப் பண்ணி நாங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்னு இருக்கோம். அதனால தான் நாங்க உங்கள கூப்பிட்ருக்கோம்." "எது? இவன் கூட என்ன நீங்க கொலாப் பண்ண போறீங்களா?" "என்னால முடியாது." அப்போ கரெக்டாக ஹோபியும் சேர்ந்து, "எது? இவ கூடயா? போயும் போயும் இவ கூடயா? வேற ஏதாவது மாடலை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நான் சந்தோஷமாக நடித்து கொடுப்பேன். இவெல்லாம் வெத்து வேஸ்ட்டு. இவ கூடலாம் நடிக்க முடியாது என்னால்." "ஹோ, உனக்கு வேற மாடல் வேணுமா? உன் மூஞ்சுக்கு நான் கிடச்சதே பெருசு. அப்புறம் நான் வெத்து வேஸ்ட்டா? என் கூடலாம் நடிக்க முடியாது ஐயா துரைக்கு." "ஹலோ ஹலோ ஹலோ, கொஞ்சம் நிறுத்து. நீ தான் என் கூட நடிக்க மாட்டேன்னு ஃபர்ஸ்ட்டு சொன்ன, நான் கிடையாது. அதுக்கு அதுக்கு நீ சொல்லுவியா நீ சொல்லுவியா அப்படின்னு 2 பேரும் சண்டைக்கு வரீங்க." அப்போ கரெக்டாக அந்த சிஓ உங்க 2 பேரையும் விலக்கி விட்டுட்டு, "கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? 2 பேரும் டாப் மாடல்ஸ் மாதிரி நடந்துக்குங்க. இப்படி குழந்தைத்தனமாக சண்டை போட்டுட்ருக்காதீங்க. எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் 2 பேரும் பிராண்ட் அம்பாசிடர்ஸ். நாங்கள் சொல்கிறத நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். வேறு வழியும் இல்லை. கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அப்படியே இப்போ ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நாங்கள் தரேன்னு சொன்ன அமௌண்ட்டோட நீங்கள் ட்ரிபிள் டைம்ஸ் நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட் தரணும். இப்போது இந்த நிமிஷம் உங்களால் அந்த அமௌண்ட்டை தர முடிஞ்சுதுன்னா, இல்லை உங்களுக்கு அந்த மனசு வந்துச்சுன்னா, இப்போயே கொடுத்துட்டு நீங்கள் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம். எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை." அப்படின்னு அந்த சிஓ சொல்ல, நீங்கள், "இதோ அவன் தருவான் பாருங்கள், நான் ஏன் தரணும்?" அப்படின்னு நீங்களும் ஜேஹோ பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு, "நான் எதுக்குடி தரணும்? நான் ஒன்றும் கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லலையே. நீ கொஞ்சம் அடங்குறியா?" அப்படின்னு நீங்கள் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்க, இப்போ உங்கள் மேனேஜர் தான், "மேம், கொஞ்சம் அமைதியாக இருங்க மேம். சண்டை போட வேணாம் மேம்." அப்படின்னு உங்களை தடுக்கிறாங்க. அதே மாதிரி ஜேஹோப்போட மேனேஜரும், "சார், சண்டை வேணாம் சார். நம்ம என்ன வேலை சொல்கிறாங்களோ அதை பண்ணி கொடுத்துட்டு வெளில போகலாம்." அப்படின்னு அவரும் சமாதானப்படுத்துகிறாரு. ஸோ தட் நீங்கள் 2 பேரும் அமைதியாக இருக்கீங்க. இப்போ அந்த சிஓ தான், "ஓகே, நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். நாளைக்கு உங்கள் 2 பேருக்குமே ஷூட் இருக்கு. ஸோ தட்ஸ் வே நாளைக்கு நீங்கள் சீக்கிரமே வந்துடுங்க." அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எந்திரிச்சு வெளில போகிறீங்க தேங்க்யூலாம் சொல்லிட்டு. ஜேஹோப் அங்கே தான் உட்காந்துட்ருக்காரு. அப்போ அந்த சிஓ வந்து அவர் பக்கத்தில் உட்காந்து ஷோல்டர் மேலே கை போடுறாரு. "என்ன ஹோபி, உன் பிளானு சக்ஸஸோ?" தேங்க்யூடா. நான் கூட நினச்சேன் சிக்க மாட்டாளோன்னு. "எப்படா சொல்ல போகிற உன் லவ்வை?" "டேய் நீ வேறடா. எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் நான் அவளை பார்த்து பயப்படுறேன். இதில் எங்கே நான் போய் அவள் முன்னாடி நின்று லவ்வை சொல்லி?" "வாய்ப்பில்லை மச்சான்." "டேய் இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ அவளை 5 வருஷமாக லவ் பண்ணுறது புட்டுக்குன்னு போயிடும். ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணுவா, நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு. ஆனால் அது நீயா இருக்க மாட்டடா." "டே டே 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 கொஞ்சம் அடங்கு சரியா? அதெல்லாம் ஐயா தூர பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஹோபியும் அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. இங்கே நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்து பில்லோஸை அடிச்சிட்ருக்கீங்க. அவனுக்கு எவ்வளோ தைரியம் என் கூட நடிக்கிறதுக்கு 1008 பேர் வெளில காத்திருக்கானுங்க. ஆனால் இவனுக்கு என் கூட நடிக்க இஷ்டம் இல்லையா? அது எப்படி அவனுக்கு இருக்காமல் இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லோ போட்டு குத்துன்னு குத்திட்டுருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. இந்த ஹோபியை என்ன தான் பண்ணி தொலைகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த பில்லோவை ஹக் பண்ணிக்கிறீங்க. த நெக்ஸ்ட் டே நீங்கள் ஒரு 8:30 போலவே அங்கே போய் அரைவ் ஆகிட்டீங்க. ஜேஹோப்பும் அங்கே இருக்கான். உங்களுக்கு 9 தான் ஷூட்டு. ஸோ தட்ஸ் வே அவங்க வந்து உங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு உங்களை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ட்ரெடிஷ்னலாக உங்களுக்கு சாரீ வியர் பண்ணிவிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவ்வளோ அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க உங்களை. இது ஏதோ ஒரு ஆக்சசரிஸ்லாம் மேக் பண்ணி லான்ச் பண்ணுற கம்பெனி போல். இந்த பக்கம் ஜேஹோப்பை பார்த்தா ஜேஹோப்புமே வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அழகாக ரெடி பண்ணி விட்டுட்ருக்காங்க. ஷர்ட்டு வேட்டி இந்த மாதிரிலாம் போட்டுட்டு. இப்போது
கரெக்டாக 9 ஆக அந்த ஷூட்டும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது நீங்கள் தான் லைக் நீங்கள் வந்து ஒய்ஃப் அண்ட் ஜெஹோப் வந்து ஹஸ்பண்ட் மாதிரி. இப்போ அவர் உள்ள வந்து பொண்டாட்டி பொண்டாட்டி எங்கடி இருக்க? அ ஆ இங்கே இருக்கங்க அப்படின்னு நீங்கள் அவர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. அவன் இங்கே பாரேன், நீ எங்கே இருக்கன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு உன்னை ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும் எனி டைமும் எப்போதும். என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கவும், ஏய் உண்மை தாண்டி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹிப்போட பிடிச்சி அவர் பக்கத்தில் இழுத்து நிற்க வைக்கிறாரு. என்னங்க யாராவது பார்த்துட போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவன் அப்படியே வந்துட்டு நீல் டவுன் பண்ணி உங்களோட கால் எடுத்து அவனோட அந்த லேப் மேலே வச்சு அழகாக கொலுசு மாதிரி என்னத்தையும் ஒன்று போட்டு விடுறான். போட்டு விட்டதும் நீங்கள் அதை பார்த்துட்டு அழகாக இருக்குல்ல அப்படின்னு கேட்கவும், இல்லை உனக்கு போட்டனால அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட காலை பிடிச்சி அப்படியே அவன் கிஸ் பண்ணுறான். இப்போது கரெக்டாக கட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களும் டக்குன்னு கால் எடுத்துடுறீங்க. ஹோபியும் அப்படியே டக்குன்னு எந்திரிச்சிட்றான். அப்போது அந்த சிஓ வந்துட்டு, பரவாயில்லையே ஒரே டேக்கில் இவ்வளோ பர்ஃபெக்டாக, இதுக்கு தான் டாப் மோஸ்ட் மாடல் வேணும் அப்படின்றது. அப்படியே அவர் பேசிகிட்டே உங்கள் பக்கத்தில் வந்து, ஓகே இனிமேல் ஃபோட்டோஸ் தான் இருக்கும், நீங்கள் உங்கள் கேரவன் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அங்கேருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்ற மாதிரி ஓடியே போயிடுறீங்க. ஜெகோவ் அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். உங்களுக்குள்ளே போனதும் உங்கள் கண்ணெல்லாம் அவ்வளோ செவந்து போயிடுச்சு. உங்கள் காலை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக அது ஒரு காலுக்கு மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு அப்படியே அதை ஒரு மாதிரி ரசித்து பார்க்குறீங்க. இந்த சைடு ஹோபிக்கு மட்டும் ஒரு 2-3 டேக் இருக்குது. அதையும் அவன் முடிச்சுட்டு அவன் கேரவன் போயிடுறான். அவனுக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. உங்களை டச் பண்ணிட்டோம், உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு அந்த ஃபீல் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ணெல்லாம் செவந்து அந்த காதெல்லாம் செவந்து அவ்வளோ க்யூட்டாக ஆயிடுறீங்க. கொஞ்ச நேரம் கழித்து உங்களை ஃபோட்டோ ஷூட்டுக்கு கூப்பிட்றாங்க. நீங்கள் பொறுமையாக இறங்கி போகிறீங்க. அங்கே ஹோபியுமே நிற்கிறான். அப்போது அங்கே இருக்க டேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு போஸ்லாம் சொல்கிறாங்க. உங்களோட ஃபஸ்ட்டு போஸ் என்ன அப்படின்னா, ஹோபி வந்துட்டு உங்களோட காலை அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணுற மாதிரி, அதுதான் ஃபர்ஸ்ட்டு போஸ். ஸோ ஹோபி நீட் ஆன் பண்ணி உங்களோட அந்த ஃபீட்டை பிடிச்சி அவனோட கையில் வச்சு அப்படியே உங்களுக்கு அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டு அப்படியே நிற்கிறான். அது கரெக்டாக கிளிக் ஆகுது. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ப்ளஷ் ஆகுது. உங்களோட செகண்ட் போஸ், நீங்கள் ரொம்ப கோவமாக உங்களோட ஹிப்பில் வந்து கை கட்டி நிற்கிறீங்க. அதாவது உங்களோட நெக்கில் போட்டிருக்க அந்த ஜுவல்ஸ்லாம் வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கை கட்டி நின்றுட்டுருக்கீங்க கோவமாக ஹோபியை பார்த்து முறைச்சிட்டு. ஹோபி வந்துட்டு அவனோட காதில் 2 கையையும் வச்சுருக்கான். அவன் கையில் போட்டிருக்க ப்ரேஸ்லெட்லாம் வந்துட்டு நல்லா தெரிகிற மாதிரி அவன் அப்படியே வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்பாவி மாதிரி வச்சுருக்கான். இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, நீங்கள் ஹோபி மேலே கோவமாக இருக்கீங்க. ஹோபி உங்ககிட்ட வந்து அப்படியே அந்த சாரி கேட்குற மாதிரி. இப்போது ஆக்சுவலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் அவங்க கூட சண்டை போடும்போது கோவமாக இருந்திருப்பீங்கள, வேறு பொண்ணு கூட நடிக்கணும்னு. அதை மனசில் நினச்சிட்டு பண்ணு பண்ணு இதுக்கு மேலேயும் பண்ணு, வேறு பொண்ணு வேணும்னு கேட்டல பண்ணுடா அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு டக்குன்னு விங்க் பண்ணுறான். இப்போ என்ன பண்ணா? ஐயோ இவனை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி அப்படியே நிற்கிறீங்க. பட் உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ப்ளஷ்ஷாக இருக்குது. அவங்களுக்கு தேவையான பிக்ஸெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வழியாக பேக்கப் சொல்லிடுறாங்க. நீங்களும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அங்கேருந்து விட்டா போதுண்டா சாமின்ற மாதிரி உங்கள் வீட்டுக்கே போயிட்டீங்க. உங்களுக்கு அங்கே இருக்க யாரையுமே ஃபேஸ் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் ஹோபி. அவன் பண்ணுற எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில நேரம் இரிட்டேட்டும் ஆகுது. பட் அதோட எக்ஸ்ட்ரா நீங்கள் ப்ளஷ்ஷும் ஆகுறீங்க. இப்போது ஹோபியும் அவனுக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிருப்பான். ஆஃப்டர் தட் நீங்கள் அதுக்கப்புறம் ஹோபியை பார்க்கவே இல்லை. இப்போ ஒன் ஃபைன் டே நீங்கள் கேப்பு மாஸ்க் அப்படின்னு எல்லாம் போட்டுட்டு யாருமே உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியாத மாதிரி ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு பேஸ்கெட் பால் ஸ்டேடியம் போகிறீங்க. அங்கே உங்களுக்கு பிடிச்ச டீமோட
ஒரு மேட்ச் நடந்துட்டுருக்கு. அங்கே உங்களுக்கு பிடிச்ச ஒரு பையனும் இருக்கான். நீங்கள் அவன் பேரை சொல்லி கத்திகிட்ருக்கீங்க. ஷூகா 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 அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அப்போ ஒரு பர்சன் மட்டும் அந்த ஸ்டேடியம் அந்த லைக் அந்த பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அங்கே உட்காந்துட்டு உங்களை பார்த்துட்ருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. பட் நீங்கள் அது எதுவுமே கண்டுக்கல. நீங்கள் பாட்டுக்கு ஷூகா ஷூகான்னு கத்திகிட்ருக்கீங்க. ஷுகாவும் அவ்வளோ கோல் போடுறாரு. அவர் வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் மாதிரி. இப்போ கரெக்டாக ஒரு பையனை மாற்றி விடுறாங்க. மாற்றி விட்டதும் அந்த டீம், அதாவது ஷுகாவோட டீமுக்குள்ளே இன்னொரு பையன் வரான். அவனை பார்த்ததும் எல்லாருமே கத்துறாங்க. நீங்கள் அப்படியே திகச்சு போய் நிற்கிறீங்க. அது அது இவனா? இவன் எப்படி இந்த டீமில்? இல்லை நான் தான் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஷுகாவோட பேரை சொல்கிறதே நிப்பாட்டிட்டு நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. அவன் அவ்வளோ அழகாக ப்ளே பண்ணுறான். சுகாவும் அவனும் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி அப்படி விளையாடுறாங்க. 2 பேரும் சலிக்காமல் கோல் போடுறாங்க. நீங்கள் வாயடிச்சு போய் நிற்கிறீங்க. எல்லோரும் ஹோபி ஷுகா அப்படின்னு கத்துறாங்க. ஆமாண்டா, அது ஹோபி. இப்போ கரெக்டாக அந்த கேமுடைய 1 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஆல்ரெடி ஷுகாவோட டீம் தான் வந்து டாப்பில் இருக்காங்க. இப்போ கரெக்டாக ஹோபி அந்த பேஸ்கெட் பாலோட இதில் வந்து கரெக்டாக போடுறாரு. அதுவும் சுற்றிகிட்டே இருக்குது. அந்த டைமும் முடிய போகிற அந்த நிமிஷத்தில் அது உள்ளே விழுந்து இன்னொரு கோலாக மாறுது. சடனாக அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாரு. எல்லாருமே அப்படியே யாரை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் உங்களுக்கு அப்படியே பதட்டமாயிட்டு நீங்களும் திரும்பிடுறீங்க. ஏன்னா யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு. பைத்தியக்காரன் எப்படி பார்க்குறான் பாரு. பார்த்து என்ன மாட்டி விட போகிறானா? ஒரு வேளை இவன் பண்ணாலும் பண்ணுவான். நான் இங்கேருந்து இப்போயே போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக அங்கேருந்து எந்திரிச்சு நகர்றீங்க. அதை பார்த்துட்டு ஹோபி அப்படியே அங்கேருந்து வெளியில் வரான். நீங்கள் அப்போ கரெக்டாக வெளியில் வர்றதுக்கும் அவன் கரெக்டாக வெளில வர்றதுக்கும் சரியாக இருக்குது. சடனாக அவங்க கையை பிடிச்சி தருன்னு இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் ரூம்குள்ளே உங்களை விட்டு லாக் பண்ணுறான். ஹோபி என்ன பண்ணுற? என்னை விடு, நான் வெளில போகணும். ஃபஸ்ட்டு டோரை அன்லாக் பண்ணு, நான் கிளம்புறேன். யாராவது பார்த்து என்னடா நினைப்பாங்க? ஏய், எதுக்குடி உன் வாய் இப்படி கொளருது? மற்ற நாளில் நல்லா கிளின்னு தானே கிளிப்ப? அது வந்து ஹோபி, நான் சொல்கிறது கேளு. யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக போயிடும். நான் போகணும். கையெடு, நான் போகிறேன், விடுடா. என்னால் ஒன்றை விட முடியாது, புரியுதா? மற்றவங்க என்ன நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஹோபி என்ன பேசுகிறேன்னு உனக்கு தெரியுதா? நான் ஒன்றும் பொண்டாட்டி கிடையாது. கூப்பிட்டு நிற்க வச்சு எவன் என்ன நினச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது. நான் போகணும். கையெட்டு, ஹிப்பில் இருந்து கையை எட்டுடா. ஆமாம், நீ என் பொண்டாட்டி தான், புரியுதா? நீ எனக்கானவ. உன்னை இப்படி தான் கை வைப்பேன். ஏன் விட்டால் இதுக்கு மேலேயும் வைப்பேன். வைக்கட்டுமா? ஹோபி, அது வந்து வேண்டாமே. அத்தனை பேர் முன்னாடி உனக்கு ஷுகா பேர் கேட்குதா? ஏன் அப்போ நானும் தான் விளையாண்டேன். ஏன் உன் வாயில் என் பேர் வரல? அந்தளவுக்கு ஆயிட்டேனா நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்துகிட்டு வந்து அவங்களோட சின்னில் வச்சு அப்படியே தூக்குறான். அவனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அடுத்த நிமிஷமே அப்படின்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அவனோட ஜஸ்ட்டை ஹோபி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுடுறீங்க. என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுறீங்களா? இல்லை ஏதாவது ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் கூட தெரியாமல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை அப்படியே இன்னும் டைட்டனாக பிடிச்சி அவன் பக்கத்தில் இன்னும் க்ளோஸாக நிற்க வைக்கிறான். உங்களோட ப்ரீத் அவனோட ஹியர்ஸ் கிட்ட படுது. அவனோடதும் அப்படியே உங்கள் ஹியர்ஸ் கிட்ட பட உங்களோட ஃபுல் பாடி அவனோட பாடியோட அட்டாச் ஆகிருக்கு. அப்படியே உங்களை திருப்பி வாலோடு பின் பண்ணுறான். பின் பண்ணிவிட்டு உங்களோட 2 ஹேண்ட்ஸையும் எடுத்து உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கு கிட்ட வந்து அப்படின்னு கிஸ் பண்ணுறான். ஹோபி கொஞ்சம் தள்ளிக்கோங்க ஹோபி. என்ன ஹோபி பண்ணுறீங்க அப்படின்னு அவனை தள்ள சொல்கிறீங்க. அவன் சடனாக ரியலைஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு தள்ளி வந்து, இங்கே பாரு, என்னை தவிர வேறு எந்த பையனை நீ பார்த்தாலும் உனக்கு இதோட டபுள் மடங்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், புரியுதா மை பேபி கேர்ள்? புரிஞ்சுக்கிட்டேன்னா
ரொம்ப நல்லது. அண்ட் தென் வேறு எவனும் உன் நினப்பில் கூட வரக்கூடாது. ஏன்னா அது எனக்கு சொந்தமானது. புரியுதா? அப்படின்னு சொல்லி உங்கள் கன்னத்தை ஜென்டிலாக பேட் பண்ணிவிட்டு போகலாம் நீ இப்போது அப்படின்னு அவன் கையை டோர் பக்கத்தில் காட்டுறான். நீங்கள் அப்படியே கிடுகிடுன்னு ஓடி போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணலான்னு இது பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு அந்த ஹைட்டே எட்டலை. பட் இருந்தாலும் நீங்கள் அப்படியே எக்கி அந்த தாப்பாலை வந்து திறந்துடலான்னு நினைக்கிறீங்க. பட் அந்த தாப்பால்கிட்டே உங்கள் கை போகலை. அப்போது ஹோபி உங்களுக்கு பின்னாடி அவ்வளோ க்ளோஸாக வந்து நின்று அந்த தாப்பால் கிட்டே கை வச்சுட்டு, ஓயன் இப்படி நடந்ததுக்கு என்னால் உங்ககிட்ட சாரி கேட்க முடியாது. ஏன்னா ஐம் ஃபால் இன் லவ் வித் யூ. புரியுதா? ஒன்ஸ் இல்லை, ட்வைஸ் ஐ ஜஸ்ட் ஃபால் இன் லவ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே திறந்து விடுறான். நீங்கள் அப்படியே பேய் எறிஞ்ச மாதிரி நிற்கிறீங்க. இப்போது நீயா போறியா இல்லை நான் உன்னை குண்டு கட்டாக தூக்கி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவா அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு ஓடியே போயிடுறீங்க. என்ன ஆச்சு இவனுக்கு? எப்போதும் சண்டை தானே போடுவான். என்ன சடனாக வந்து ஐ ஜஸ்ட் ஃபால் இன் லவ் வித் யூன்னு சொல்கிறான். ஐயோ இவனை எனக்கும் தான் பிடிக்கும் அவனை. நான் என்ன சொல்கிறது? ஒருவேளை எனக்கு அவனை பிடிக்குன்றதும் தெரிஞ்சிருமோ? அப்படியே உங்கள் கை உங்கள் லிப்ஸுக்கு போயிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ்ஸு தெரிஞ்சா நானே கொடுத்துருப்பேன். ஃப்யூச்சரில் திருட்டு போனேன். இப்போ நான் என்ன தான் பண்ணணும்? அவனை அக்செப்ட் பண்ணிக்கணுமா இல்லை கொஞ்ச நாள் சுத்த விடணுமா? ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரில. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையெல்லாம் பார்க்குறீங்க. கையெல்லாம் ஷிவர் ஆகுது. அப்போ கரெக்டாக உங்கள் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. நீங்கள் அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. மை லவ் அப்படின்னு போட்டு ஒரு ஹார்ட் போட்டிருக்கீங்க. அது இவனுக்கு எப்படி என் நம்பர் கிடச்சிது? நான் இது வரைக்கும் இவனுக்கு என் நம்பர் கொடுத்ததே இல்லையே. ஒருவேளை நான் எப்படி திருட்டுத்தனமாக இவன் நம்பர் எடுத்தனோ அப்படி என் நம்பர் சுட்டுட்டானா இவன் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் டக்குன்னு அட்டன் பண்ணி ஹலோ யார் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த பக்கத்தில் இருந்து என்னடி பொண்டாட்டி இப்படி கேட்டுட்ட? என் நம்பர் மட்டும் இல்லைன்னு போய் சொல்லாத. நானே உங்ககிட்ட நிறைய டைம் பார்த்துருக்கேன் என் நம்பர் இருக்கிறத. அது ஏதோ கோவொர்க்கரு, ஸோ அதனால நான் வச்சுருப்பேன். என்ன இப்போ உங்களுக்கு? அதானே பார்த்தேன். கோவொர்க்கராக இருந்தால் எதுக்குடி மை லவ்னு போட்டு சேவ் பண்ணேன்? அது வந்து யார் அப்படி சேவ் பண்ணா? நானா? சி கிடையவே கிடையாது. ஒன்றெல்லாம் மை லவ்னு போடுவாங்களா? கிடையாது அடி பொண்டாட்டி. பட் நான் அன்றைக்கி உன் ஃபோன் என் டேபிளில் வச்சுட்டு போகும்போது பார்த்துட்டேன். இங்கே பாரு போய் சொல்லாத. என் பாஸ்வேர்டே தெரியாது. அது எப்படி நீ பார்ப்ப? உன் பாஸ்வேர்டு எனக்கு தெரியாதா? 180294. அதானடி பொண்டாட்டி உன் பாஸ்வேர்டு? அதான் என் பர்த்டே அதானே? அது அப்படிலாம் இல்லையே. அதெல்லாம் இல்லை. ஹலோ பாஸ்வேர்டையும் போட்டாச்சு, என் நம்பரை டயல் பண்ணியும் பார்த்தாச்சு. மை லவ் ஆம்ல, அதான் ஃபாலின் இன் லவ் வித் யூ செல்லம். இங்கே பாரு ஓபி, இதனாலலாம் ஒருத்தவங்களுக்கு லவ் வராது, புரிஞ்சுக்கோ அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. காலிங் பெல் தான் அடிக்குது இல்லடி, போய் தொற. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எதுக்கு? தொரடி அப்படின்னு அவன் சொல்லவும் நீங்கள் அவன்கிட்ட பேசிகிட்டே போய் திறக்கிறீங்க. திறந்ததுமே ஹோபி தான் அவ்வளோ பெரிய பொக்கே வச்சுட்டு 5 வருஷமாக உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன். 1-2 இயர்ஸ்னால் கூட பரவாயில்ல, 5 வருஷம் உன்னை ஃபாலோ பண்ணி உன் கேரக்டர் பிடிச்சி உன்னை அட்மையர் பண்ணி உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இப்போ ஃபுல்லாக உனக்கு அப்செக்ஸ்டாக இருக்கேன். அப்போல்லாம் உன்னை லவ் பண்ணுறத அவ்வளோ சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவேன். ஆனால் என் கண்ணு உன்னை பார்த்தாலே பச்சையாக காட்டி கொடுத்துரும். உன் பேரை கூட, உன்னோட பேரை கூட என்னால் சொல்லி கூப்பிட முடியாது. ஏன்னா எல்லாரோட கண்ணும் நம்ம மேலே தான் இருக்கும். ஆனால் என்னோடய மனசு இதோ
உன்னை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹிப்பில் கை வச்சு அப்படியே அவன் பக்கத்தில் இழுத்து இப்படி என் பக்கத்தில் நிற்க வச்சு என் பிரீத் மேலே படுற மாதிரி வயன் அப்படின்னு கூப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. அப்புறம் தோ இப்படி உன்னை இழுத்து நிற்க வச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி உன்னோட 50 வயசில் நான் நிற்க வச்சாலும் உன் மேலே இருக்க லவ் எனக்கு குறையாதுடி. எப்போதுமே உன் கூட உன்னோட ஹாப்பினஸ்லேயும் சரி உன் சேட்லேயும் சரி நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் வயன். என்னை நீ அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் அப்படியே நீல் டவுன் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பேந்த முழிச்சிட்ருக்கீங்க. என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியலை. பட் அவனோட வேர்ட்ஸ் உங்களை அப்படியே மெல்ட் ஆக்குது. நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்க. அவன் பேக்கெட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து அதை ஓப்பன் பண்ணுறான். வில் யூ பி மை கேர்ள் ஃப்ரெண்ட் வயன்? அது அது வந்து எனக்கு தெரியல. ஆனால் என்னோடய ஹார்ட் உனக்கு எப்போவோ ஓகே சொல்லிருச்சு ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன்கிட்ட உங்களோட கையை நீட்டுறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டே அந்த ரிங்கை எடுத்து போடுறான். உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. அவன் அப்படியே எழுந்து ஒரு ஃபோர்ஸில் உங்களை வந்து அப்படின்னு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே உங்களுக்கும் ஹோபிக்கும் அங்கேருந்து ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது ஒன் ஃபைன் டே நீங்களும் ஹோபியும் தான் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரும் ஒரே வீட்லேயே ஸ்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அவன் பெட்டில் உட்காந்துட்டு ஒயனா ஒயன். என்ன ஹோபி, என்ன வேணும்? எனக்கு தூக்கம் வருது, என் கூட வந்து படுத்துக்கிறியா? ஹோபி ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, முடிச்சுட்டு வரேனே, தூங்கு. நான் தூங்க மாட்டேன், எனக்கு நீ இல்லைன்னா தூக்கமே வராது, வாடி அப்படின்னு கெஞ்சிட்ருக்கான். பட் நீங்கள் போகவே மாட்டுறீங்க. சடனாக அவனே எழுந்திரிச்சு அப்படியே உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டுட்டு அவன் அப்படியே உங்கள் மேலே லே டவுன் ஆகி அப்படியே படுக்கிறான். ஹோபி என்ன பண்ணுற? போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனோட தலைமுடியை வந்து கோதி விட்டுட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அவனும் நல்லா தூங்கிடுறான். நீங்கள் அப்படியே அவனோட ஃபோர்ஹெட்டில் போயிட்டு அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே பொறுமையாக எந்திரிச்சு அவனுக்கு ஒரு பில்லோ மட்டும் வச்சுட்டு நீங்கள் போய் எல்லாத்தையும் வேகமாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. பிகாஸ் இன்னும் 2 ஹவர்ஸ்லாம் அவனுக்கு பர்த்டே ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றனால அப்படியே டைமும் போக இப்போ நீங்கள் வாட்சை பார்த்துட்டு ஹோபி பக்கத்தில் உட்காந்துட்டு 3, 2, 1 ஹோபி 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 என்னடி எந்திரி, என்ன ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டு இப்படி ரூமை பார்க்குறான். ரூம் ஃபுல்லாக அவ்வளோ பலூன்ஸால் டெக்கரேஷன்ஸ் வித் ஹாப்பி பர்த்டே அந்த கோடிங்ஸோட அவன் அப்படியே ஒரு மாதிரி திகச்சு போய் நிற்க அப்படியே நீங்கள் உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு குட்டி கேக்கு எடுத்து கேண்டில் அப்படியே பற்ற வச்சு ஊது ப்ரே பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் வாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. பட் அவன் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். இதெல்லாம் எப்படி வாங்கின? காலையிலேருந்து என் கூட தானே இருக்க. வாங்கலை ஹோபி, நானாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவன் அப்படியே ப்ரே பண்ணிவிட்டு அதை அப்படியே அப்படின்னு ஊதுறான். என்ன வேண்டிக்கிட்ட? அதுவா, அது உன்னை சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அப்படியா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி சந்தேகத்தோடு கேட்கும்போது அவன் அப்படியே உங்கள் நோஸை பிடிச்சி நல்லா க்ரிப்பாக ஆட்டான். விடுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தட்டி விடுறீங்க. விட்டுட்டு அங்கேருந்து எந்திரிச்சு கொஞ்சம் தள்ளி வந்து அப்படியே நீல் டவுன் பண்ணுறீங்க. ஹோபி ஒன்றுமே புரியாமல் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். அப்படியே நீங்கள் நீல் டவுன் பண்ணிவிட்டு உங்கள் பேக்கெட்லேருந்து ஒரு ரிங் எடுத்து ஹோபி, எல்லாரோட லைஃப்லேயும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாய் தான் கேர்ளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே நான் உனக்கு பண்ணுறேன் ஹோபி. எனக்கு உன் கூட இருந்த கொஞ்ச நாளே ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டேன். லைஃப் லாங் இந்த ஹாப்பினஸ் என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ எப்போவுமே சிரிச்சிட்டே இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு இந்த சீக்ரெட் ரொமான்ஸ் எல்லாம் வேணாம். அஃபிஷியலாக ஃபேன்ஸ் கிட்டெல்லாம் சொல்லிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? அதாவது
நாளைக்கு காலையில் 8 மணிக்கு உன்னோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலி நம்ம 2 பேரோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு மத்தியில் சர்ச்சில் கல்யாணம் பண்ணிக்கலாமா ஹோபி? வில் யூ மேரி மீ? ஏன்டா அப்படி பார்க்குற? ஒன்று ஆமாம் சொல்லு, இல்லை இல்லைனாலும் ஆமான்னு தான் நீ சொல்லணும், வேறு வழி இல்லை. எனக்கு உன் கையை எந்த ஒரு பயமும் இல்லாமல் பிடிச்சி நடந்து போகணும் ஹோபி. தயவு செஞ்சு உன் ஆன்சரை கொஞ்சம் சீக்கிரம் சொல்கிறியா? என்னால் வெயிட் பண்ண முடியல, உன்னை மாதிரி என்னால் இருக்க முடியாதுடா. அப்போது ஹோபியும் உங்களை பார்த்து ஐ வில் ஐ வில் ஐ வில் டூ அப்படின்னு அவன் கண்ணெல்லாம் கலங்க அப்படியே சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனோட கையை பிடிச்சி அந்த ரிங்கை போடுறீங்க. ஃபர்ஸ்ட் அவன் எப்படி உங்கள் கையை பிடிச்சி ரிங் போட்டானோ அந்த மாதிரி ரொம்ப ஜென்டிலாக அவன் கையை பிடிச்சி ரிங் போடுறீங்க. அது அவ்வளோ அழகாக அண்ட் பர்ஃபெக்டாக இருக்குது அவன் கைக்கு. ஓகேடா மிஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த ஒன் ஷாட் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, இது உங்களுக்கு பிடிக்குமானோ எனக்கு தெரியல. சொல்லப்போனால் பிளாங்காக தான் இருக்குது எனக்கு. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு. ஓகே, போய்ட்டு வரேன், பாய்.